ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மில்லர்ஸ் கேர்ள். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான லவ் ரொமான்டிக் மூவி. கைரோங்க நம்ம ஹீரோயின் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. பட் அவங்க அப்பா அம்மா எப்பயும் கூட இருக்க மாட்டாங்க, ரொம்ப லோன்லியாக இருப்பா. அப்போ தான் அவளுக்கு புத்தகங்கள் மேலே ஆர்வம் வருது. சரி, சும்மா ஒரு லிட்ரேச்சர் கிளாஸ் போவேன்னு சொல்லிட்டு ஒரு லிட்ரேச்சர் கிளாஸுக்கு போகிறா. பட் அங்கே தான் அவள் மில்லருங்கிற ஒரு டீச்சரை பார்க்குறா. அந்த டீச்சர் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் என்ன, அந்த டீச்சருக்கு என்ன பண்ண ஆரம்பித்தா, கடைசியில் எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி தான் முடிஞ்சிச்சு, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் மில்லர்ஸ் கேர்ள். இது ஸ்டார்டிங்கில் ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்கும். பட் போக இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும். நம்ம நினைக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் ஹீரோயின் பண்ண ஆரம்பிப்பா. அதை பார்த்து நமக்கே அவமால் கடுப்பாகும். அண்ட் அது இந்த படத்தில் ஹீரோனை பண்ணது ஜென்னா ஒர்டேகா. வெனஸ்டே சீரிஸ்க்கு அப்புறம் நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் ஆக்டர்ஸாக மாட்டாங்க. சரி, இப்போ வாங்க மில்லர்ஸ் கேர்ளுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனான கைரோ சீட்டை காமிப்பாங்க. இவன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஃபேமஸான லாயர்ஸு. எப்போவுமே வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. இதனால் இவனுக்கு வீட்டில் யாரும் இல்லை. பட் ரொம்ப சொகுசான பொண்ணு. சரி, ஃப்ரீ டைமில் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸில் படிக்க ஆரம்பிச்சிருப்பா. இதுவே அவளுக்கு ஒரு ஆர்வம் ஆரம்பிச்சிடும். லிட்ரேச்சரை பற்றி கற்றுக்கணுன்னு நிறைய கிளாஸில் ஜாயின் பண்ணுறதா இருப்பா. அந்த மாதிரி ஒரு படிக்கிற ஸ்கூலில் மில்லர்னு ஒரு டீச்சர் இருப்பார். இவர் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அண்ட் அது சில புக்ஸ் எழுதியிருக்காரு, ஒரு ஆத்தரும் கூட. ஸோ நம்ம அவர்கிட்ட ஸ்பெஷல் கிளாஸ் போகணும்னு சொல்லி அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறா. பட் பார்த்தா கிளாஸ் ஆரம்பிக்க 1 மணி நேரம் இருக்கும். அது கூட நம்ம மீன் அங்கே வந்துருப்பாள். இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன பாப்பா, 1 மணி நேரம் முன்னாடி வந்துட்டியே. சரி, இதில் ஒரு 12 புக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் எது படிக்காமல் இருக்க படி. நான் அடுத்த வாட்டி இதை கேள்விப்பேன்னு சொல்கிறப்ப இந்த லிஸ்ட் வாங்கி பார்க்குறா. சார், இந்த 12 புத்தகத்தை நான் படிச்சேன்னு சொல்கிறேன். இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. உண்மையை சொல்லுமா, 12 புக்கையும் படிச்சேன்னு கேட்டால் அவள் ஆமான்னு சொல்கிறா. இதை பார்த்து இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க நிறைய பேருக்கு புக்ஸ்லாம் படிக்க பிடிக்காதுல்ல. பட் இந்த பொண்ணுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். பட் பார்த்தா அங்கே வெண்ணின்னு ஒரு பொண்ணு வருவா. இவளும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் தான் நம்ம ஹீரோ அந்த கிளாஸை ஜாயின் பண்ணி வச்சிருப்பா. அவளும் நம்ம ஹீரோ மாதிரி முன்னாடியே வந்து சார்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. தென் அவளுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. சரி சார், நீங்கள் சும்மா இருங்க, இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல, நாங்கள் சும்மா வெளியே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே கிளம்பிடுறாங்க. இவரு சும்மா அந்த கிளாஸை சுற்றி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தான் டேபிளில் நம்ம ஹீரோ கூட சில புக்ஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்து ஹென்ரி மில்லர்னு ஒரு ஆத்தரில் புக் இருக்கும். இதை பார்த்து இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த ஹென்ரி மில்லரோட புக்ஸ் யாருமே அவ்வளோக்கா படிக்க மாட்டாங்க. பட் இந்த பொண்ணு படிச்சுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாரா. அப்போ கரெக்டாக போரிஸ்னு ஒருத்தர் வருவார். இவர் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஜிம் டீச்சர். அண்ட் அது போய் இவர் நம்ம ஹீரோ பெஸ்ட் ஃப்ரெண்டு. சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோட பேசலான்னு தோணும். ஆனால் அடிக்கடி ஹீரோ பார்க்க வருவான். அண்ட் அது போய் இவருக்கு குக்கீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வருவாரா. நம்ம ஹீரோ பார்த்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ டேபிளில் இருக்கிற ஒரு புக்கை பார்ப்பாரு. டே மச்சான், இந்த புக்கை பாடுறா, இது ஓம் புக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக 6 காதல் கதைகளை சேர்த்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. இந்த புக்கு பெருசாக ஃபேமஸ் ஆகலை, யாரும் வாங்க வச்சல. பட் இந்த பொண்ணு அந்த புக்கெலாம் படிச்சிருக்கலான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சொல்லப்போனால் நம்ம மீனை பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே இவருக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா படிக்கிற பொண்ணு, நிறைய ஆத்தரோட புக்ஸ்லாம் படிக்கிறா, நம்ம புக்கையும் வாங்கி படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சி போயிருது. தென் கிளாஸில் முடிஞ்ச ஒரு வீட்டுக்கு போயிடுவார். பார்த்தா நம்ம ஹீரோ காடு காரணமாக இருக்கும். இவரோட ஒய்ஃபும் ஒரு ரைட்டர் தான். பட் நம்ம ஹீரோவோட அவங்க கொஞ்சம் ஃபேமஸான ரைட்டர். எப்போ பார்த்தாலும் புக் எழுதுறேன்னு சொல்லி லேப்டாப்பில் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோவோட டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டாக வருத்தமாக இருக்கும். தினமும் ஸ்கூலில் இருக்கிற விஷயங்களை துவைப்பட சொல்லுவேன். ஹே, உனக்கு ஒன்று தெரியுமா, இப்போ நான் ஸ்கூலில் கைரன்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். செம பிரில்லியண்டான ஒரு பொண்ணு. நான் எழுதின புக்ஸ் வந்து நிறைய ஆத்தோட புக்ஸாக வச்சுருந்தேன். நிறைய புக்ஸை படிச்சிருந்துருக்கா. ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பொண்ணுன்னு சொல்கிறப்ப அந்த ஒய்ஃபால் கண்டுக்க மாட்டா. லேப்டாப்பில் உட்காந்து நோண்டிட்டே இருப்பா. இதை பார்த்து ஹீரோ கடுப்பாயிரும். மெதுவாக அப்படி அவர் அங்கேருந்து அவர் ரூம் போவார். பார்த்தா அங்கே தான் அவர் எழுதுன அந்த புக் இருக்கும். அந்த புக்கோட ஃப்ரெண்டு பேச்சு இது ஒய்ஃபுக்கு சமர்ப்பணம் போட்டிருப்பாரு. ஆக்சுவலாக இவருக்கு உங்கள் ஒய்ஃபும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. சரி, இந்த மாதிரி புக் எழுதுனாவாது அவர் சமாதானமாவா, நம்ம கூட பழவான ஒரு ஆசை இருந்திருக்கும். பட் அந்த ஒய்ஃப் இப்போ வரைக்குமே இவர் எழுதுன புக்கை படிக்கவே இல்லை. இதுவே லைட்டாக இருக்கிற ஒரு கஷ்டமாக இருக்கும். திரு புக்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நைட் 2 பேரும் ஃபிசிக்கலாக ஒன்றா ட்ரீட் பண்ணுவாங்க. பட் அப்போ கூட வேலைக்கு ஆகாது. ஹீரோட ஒய்ஃபுக்கு ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் அடிக்கடி ஃபோன் வச்சு தொல்லையாக பண்ணிகிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோ கடுப்பாயிரும். இவனுக்கு ஒய்ஃபு கடையில் ஒரு ஒழுங்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ வழக்கமாக ஸ்கூலுக்கு போவான். அவன் ஃப்ரெண்டு அந்த போரிஸ் இருக்கால, அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வருவா. நம்ம ஹீரோ கிட்ட நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்பா. அவனை அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். தென் ஸ்கூலுக்கு போகிறப்ப இவன் ஃப்ரெண்டு மினி இருக்கால, அவன் அந்த போரிஸுங்க சாப்பிட்டு பேசிட்டு இருப்பா. சொல்லப்போ 2 பேரும் ஃப்ளர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஹே, என்னடி சார்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க, அந்த சார் உசார் பண்ணான்னு கேட்டால் சேச்சே அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட்டு சும்மா களை போட்டுட்ருக்கேன், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸு, இல்லை பெருசாக கணக்காதுன்னு சொல்கிறப்ப ஏண்டி நீ ஒரு லெஸ்பியன் ஆச்சு, அது ஒரு தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் எங்கே தெரிய போகுது, நம்ம கிளாஸுக்கு போயிடுவோன்னு இவங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க. தென் 2 பேரும் எல்லாம் முடிஞ்சால் ரூம் வந்துடுவாங்க. இப்போ இனிமேல் நம்ம ஹீரோட சேர்ந்து அவர் ரூமில் தங்க ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ஹீனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கோம். இப்போ உங்கள் ஸ்கூல் முடிக்க போகிறாங்க, அடுத்து யூனிவர்சிட்டிலாம் போயிடணும். நம்ம
ஹீரோனுக்கு ஒரு காலேஜ் சேர்ந்து ஆசை இருந்திருக்கும். அந்த காலேஜுக்கு அட்மிஷன் போட்டிருப்பா. பதிலுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டர் மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு டாபிக் தருவோம், அந்த டாப்பிக்கில் சில கவிதைகள் எழுதணும், கவிதை பிடிச்ச மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே லெட்டர் இருந்திருக்கும். தலைப்பு என்னன்னா, நீங்கள் இது வரைக்கும் பண்ண கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் போட்டிருக்கோம். இதை பார்க்குற நம்ம மீன் கொண்டு தோணல. என்னது கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. சரி உனக்கு ஐடியா இருக்கா? எதை பார்த்து எழுதலாம் கேட்குறப்ப அவள் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்கிறா. ஆக்சுவலாக அவர் பிளேகள் மாதிரி எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் செக்ஸியாக தான் பேசிகிட்டு இருப்பேன். ஹே, இன்கேஸ் இந்த மாதிரி மட்டும் ஏன்ட்டு வச்சுக்கேன், நான் ஒரு கதை எழுதியிருப்பேன் எப்படி ஒரு சார் உசார் பண்ணுறதுன்னு. இங்கே பாரு, நானும் கொஞ்ச நாள் பார்த்தே தான் இருக்கேன். நம்ம சார் இருக்கார் மில்லர், அவர் பார்வை வேறு மாதிரி இருக்குது. மற்ற பொண்ணுங்களை பார்க்குறதுக்கும் ஒன்றை பார்க்குற டிஃப்ரெண்ட் இருக்குது. எனக்கு என்னமோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. நீ வேணால் செக் பண்ணி பாருவே. அவர் எப்பவுமே கிளாஸில் ஒன்று தான் பாப்பாருன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றும் புரியல. ஹே, என்னடி சொல்ல வர? உனக்கு அது பைத்தியம் முடிச்சேன்னு கேட்டால், இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு இதை கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். இந்த கவிதை மட்டும் என்கிட்ட கிடச்சுன்னு வச்சுக்கேன், எப்படி ஒரு சார் உசார் பண்ணுன்னு சொல்லிட்டு அதான் கவிதை எழுதியிருப்பேன். நீ வேணால் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அவள் அது பெருசாக கண்டுக்க மாட்டா. சரி நடி படுத்திக்கிடுவா. கட் பண்ண அடுத்த நாள் எல்லாம் சேர்ந்து கிளாஸ் போவாங்க. பார்த்தா நம்ம மில்ல தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனுக்கு வின்னி சொன்ன வருது. நீ வேணால் செக் பண்ணி பாரு, அவர் எப்போ ஒன்று தான் பார்ப்பான்னு சொல்லியிருப்பார்ல. சரி அப்படி என்ன பார்க்கலான்னு பார்ப்போன்னு இவன் சாரை பார்த்துட்டு இருப்பாளா. பார்த்தா நிறைய வாட்டி அந்த சாரு நம்ம ஹீரோனை பார்க்குற மாதிரி இருக்கும். இதை பார்த்து லைட்டாக அவளுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஷன் ஆரம்பிச்சிடும். தென் அதுக்கடுத்து கிளாஸஸ் டெஸ்ட்டில் வைப்பாங்களே, அப்போ எல்லாருக்கிட்ட பேப்பர் தருவார்ல. நம்ம ஹீங்கிட்ட மட்டும் வந்து, ஹே கைரோ, நான் அவங்களோட சாயங்காலம் தனியாக பேச ஆசைப்பட்றேன், ஸ்கூல் முடிஞ்சு நான் வந்து பாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு ஈவினிங் சாரை பார்க்க போவா. பார்த்து அவர் பாட்ட ஒரு ரூமில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அதை பார்த்து சிரிப்பு வந்துட்டு இருக்கோம். தென் அதுக்கடுத்து அவர் நம்ம மீனை தனியாக கூட வச்சு பேசிட்டு இருப்பாரு. இவங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துருக்காங்களே, அது சில கதைகளை எழுதி கொடுக்கணும். நம்ம மீன் எழுதி கொடுத்த கவிதை எல்லாமே செம சூப்பராக இருக்கும். நம்ம மீனுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. இங்கே பாரு கைரோ, நீ எழுந்த கவிதையில் படித்து பார்த்தேன், செம சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்கூலில் மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போதில்ல, உனக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் ஆக்கி தான் இருக்கேன். உனக்கு பிடிச்ச ஆத்தர் யாராவது ஒருத்தர் இருப்பார்ல, அதில் ஏதோ ஒரு ஆத்தர் செலக்ட் பண்ணிக்கோ. அவளோட ஸ்டைலில் நீ ஒரு கவிதை எழுதி கொண்டு வா. அதை பிடிச்சி தான் உன்னை பாஸ் பண்ணி போட்டுருவேன். ஓகேன்னு கேட்குறப்ப இதை பார்த்து நம்ம ஒரு ஹாப்பியாக போயிடும். தென் அதுக்கடுத்து அவளும் சாரை பற்றி புரிஞ்சு பேசுவா. சார், நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரி எழுதுனீங்களே, அந்த புக் செம சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அது காதல் கதை ரொம்ப அழகாக இருந்துச்சு, பட் போக ரொம்ப ட்ராஜடிக்கில் இருந்துச்சு. அந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு பாராட்டி பேசுவாளா. இதை பார்த்து அந்த சாருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு இது வரைக்கும் ஒரு இந்த புக்கை யாருமே பாராட்டினதே இல்லை. இந்த பொண்ணு பாராட்டினது கேட்டு அவருக்கு லைட் ஒரு மாதிரி இருக்கும். சரி, ஒவ்வொரு வாரமும் ரைட்டர்ஸ்க்கு சில மீட்டிங்கில் வைப்பாங்க. இந்த வாரம் நீ அந்த இடத்துக்கு வா, நான் ரைட்டர்ஸை பார்க்கலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்கிறப்ப அவளும் சேர்ந்து அங்கே கிளம்பி போயிடுறா. தென் அதுக்கு நைட் டைம் ஆயிரும். வீட்டில் டின்னர் போகிறதா இருக்காங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃபு, அதுக்கிட்ட ஃப்ரெண்டு இருக்கால, 3 பேர் சேர்ந்து நைட் ஒரு ஹோட்டலுக்கு டின்னர் போவாங்க. பார்த்தா அந்த ஹோட்டலில் தான் அந்த வின்னிங்கிற பொண்ணு பாட்டு மேலே பார்த்துருப்பா. அந்த வின்னிங்கிற பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கைரோ பற்றினா வந்துடும். இந்த ஒய்ஃப் கிட்ட கைரோ போன்னு பேசிட்டே இருப்பாரா. இதை பார்த்து அந்த ஒய்ஃப் ஒரு மாதிரி இருக்கும். தென் அதுக்கிட்ட அவங்க நம்ம ஹீரோ மடந்து பேசுவாங்க. எங்க நானும் உங்களை பார்த்தே தான் இருக்கேன், உங்களுக்கு இந்த புக் எழுத ஆளாக வர முடிக்குது, பேசாமல் நீங்கள் புக் எழுதல விட்டுருங்க, டீச்சிங் ஃபீல்டு போகணும்னு சொல்கிறப்ப இது லைட்டாக ஒரு மட்ட தட்டுற மாதிரி இருக்கும். அவர் ஒய்ஃப் மேலே லைட்டாக கோவப்படுவார். கட் பண்ண வீக்கெண்ட் அந்த ரைட்டர்ஸ் மீட்டிங் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அங்கே போவா. சார் எங்கன்னு பார்க்குறப்ப அவர் பார்த்தா பின்னாடி வருவார். இதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு இருப்பா. தென் 2 பேரும் அங்கே உட்காந்து அங்கே நடக்கிற மீட்டிங் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கே இவ்வளோ மாதிரி நிறைய ரைட்டர்லாம் வந்துருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதை உட்காந்து பார்த்துருப்பாங்க. தென் மீட்டிங்கில் முடிஞ்ச நம்ம ஹீரோயின் வெளியே போய் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டாக இப்போ அந்த சார் வெளியே வருவார். நம்ம ஹீரோயின் சாரை பார்த்து ஸ்மோக் பண்ணணும்னு கேட்பா. அவர் சேர்ந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கும். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் வழக்கமான போர்ஸை கூப்பிட்டு அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரா. கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வருவா. வரப்போ காஃபி இருந்திருப்பா. தென் அதுக்கடுத்து போர்ஸ் எப்பயும் போல் குக்கீஸ்லாம் பண்ணுவார்ல, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு அந்த குக்கீஸ் ரொம்ப பிடிச்சி போயிடும். சார், இந்த பிஸ்கட்ஸ் நல்லாவே இருக்கே, இது நீங்கள் பண்ணுறது தானே, பேசாமல் இதையே ஒரு பிஸ்னஸை மாற்றின எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு ஜிம் டீம் வச்சுருக்கீங்க, அதுக்கு காசு வேணும்ல. ஸோ அதனால் நம்ம இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். நானே ஃப்ரெண்டு வின்னி இருக்கோம்ல, நாங்கள் 2% லோகோ ரெடி பண்ணுறோம். தென் அதுக்கடுத்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறதை பார்ப்போம். வர ப்ராஃபிட்டில் 5% ஓகேவான்னு கேட்குறப்ப அவர் சரி சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்களோட நல்லாவே பழக ஆரம்பிக்கிறா. இதுக்கடுத்து கிளாஸ் ஆரம்பிக்கும். எல்லோரும் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஈவெண்ட் சாரை பார்ப்பா. சார், நீங்கள் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தீங்களே, அந்த அசைன்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஆத்தர் யாருன்னா ஹென்ரி மில்லர். ஸோ அதை வச்சு நான் ஒரு சிறுகதை எழுதலான்னு இருக்கேன். அது அசைன்மெண்ட் கொடுக்கலாமா கேட்குறப்ப அவர் லைட்டாக யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா இந்த ஹென்ரி மில்லருங்கிறவர் ஒரு எராட்டிக் ஆத்தர். அவருடைய நாவல் ஃபுல்லாக கொஞ்சம் காம சார்ந்ததாக இருக்கும். அதனால் அது கொடுக்கலாமான்னு இருப்பார். பட் அதெல்லாம் மீன் பிடிச்சி போனால சரி நீ அதே சப்ஜெக்ட் எடுத்துக்கோ. அவரை மாதிரி ஒரு கதை பண்ணுறான்னு சொல்கிறப்ப நான் மீன் சேர்ந்து அங்கே திரிச்சு போயிட்டுருக்கா. திரு எங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்களே, இது வின்னி பார்த்துருப்பா. அவளுக்கு ஒரு குஷியாக போச்சு. என்னடி உனக்கு சாருக்கு தான் போயிட்டுருக்கா, ஸ்டார்டிங்கில் ஏதோ பேச
ட்ரெஸ்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியே, பட் வலிஞ்சு ஒளிஞ்சு பேசுகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம இன்னைக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். அவள் பாட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டாக போர் சங்கருவார். ஹே கைரோ, நீ சொன்ன பிளான் யோசிச்சு பார்த்தேன், இது எனக்கு கரெக்டாக தான் தோணுது, உங்கள் நம்பர் தரீங்களா, நம்ம எப்போனா சாட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வினோட நம்பர் இருக்குல்ல, அதை அந்த போர்ஸ் வாங்கிக்கிறாரு. ஆல்ரெடி அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குல்ல, சரி இப்போ நம்பரையும் வாங்கி ரெண்டு சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவள் ஃபோனை செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஃபோன் காணாம போச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்திருப்பாள், அப்போ டேபிள் ஒரு ஃபோன் வச்சிருப்பா. பட் நம்ம ஹீரோவான மில்லர் அவர் ஃபோன் அடிச்சு எடுத்து போயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோனோட ஃபோன் அவர்கிட்ட இருக்குது. என்ன செய்ய தெரியாமல் ஈவினிங் போய் சார் ஃபோன் அடிப்பா. சார் கிளாஸ் முடிஞ்சு போகிறப்ப என் ஃபோனை மறந்தாப்பில் எடுத்து போயிட்டீங்க போல், என்னோடய ஃபோன் உங்கள் பேக்கில் இருக்கும், எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஃபோன் தேவைப்படுது, உங்களால் ஃபோன் கொண்டு வரணுமா கேட்குறப்ப இவருக்கு என்ன செய்ய வச்சு பார்க்குறாரு. இவருக்கு உங்கள் ஒய்ஃப்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாதா, அது போய் இப்போ உங்கள் ஒய்ஃபில் ஊருக்கு போகிறாங்க, ஆள் வீட்டில் தனியாக இருக்க போகிறாரு. சரி நம்ம போய் அந்த பொண்ணு ஃபோன் எடுப்போம்னு சொல்லிட்டு இவர் காரில் போயிட்டுருப்பாரு. போகிற வழியில் பார்த்தா செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கோம். பட் அதையும் தாண்டி நம்ம மீனோட வீட்டுக்கு போவார். நம்ம மீனோட வீட்டை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஏதோ பணக்காரட்டு பொண்ணாச்சே, இது ஒருத்தி இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கும். சரின்னு அந்த மழையில் நினைஞ்சிக்கிட்டு ஹீரோனை பார்க்க போவாரா. பார்த்தா செம்ம செக்ஸியாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வருவா. அதை பார்த்து அவரை அழகில் வாங்கிடுவார். மெதுவாக அப்படியே நம்ம மீன் பக்கத்தில் போவார். என்ன நினச்சதுன்னு தெரில, அவரை நம்ம மீன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். தென் நம்ம மீன் கிஸ் பண்ணுவா. ரெண்டு பேரும் மழையில் நின்றுருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சும் காட்ட மாட்டாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ திரும்ப வீட்டு வந்துடுவார். பார்த்தா அவங்க ஒய்ஃப் ஒரு ப்ராஜெக்ட் விஷயம் வெளியே போகிறது இருப்பாங்களே, பட் சடனாக அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிருக்கும். அதனால் அவங்களும் வீட்டில் இருப்பாங்க. வழக்கமாக லேப்டாப் எடுத்து டைப் பண்ணிட்டு இருப்பாங்களே. கரெக்டாக நம்ம ஹீரோக்கு ஒரு மெயில் வருது. பார்த்தா நம்ம மீனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பார்ல, அவன் அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டா. ஒரு சின்னதாக சிறுகதை எழுதி நம்ம ஹீரோக்கு அனுப்பியிருப்பா. இவருக்கு அதை படிக்கலான்னு தோணும். பட் பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே, இவர் படித்தான்னு டிஸ்டர்பாக இருக்கும். சரி இப்போ எங்கேயா தனியாக படிப்போம்னு சொல்லிட்டு அவர் வீட்டு பக்கத்தில் சின்ன ஒரு ஷெட் மாதிரி இருக்கும். அங்கே போய் பிரிண்ட் எடுத்து படிக்க ஆரம்பிப்பார். படிக்க படிக்க ரொம்ப வெரைட்டிக்காக இருக்கும். ஏன்னா எழுதுன நாவலே ஒரு அடல் நாவலாக தான் இருக்கும். அதில் முக்கியமாக என்னென்னா இவங்களை பார்த்து எழுதியிருப்பா. இந்த மாதிரி அவர் அன்றைக்கி ஹீரோனை பார்க்க போயிருப்பார்ல, ரெண்டு பேரும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் இருக்காது. அவர் திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பார். பட் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபிசிக்கலாக ஒன்றா இருந்து எப்படி இருந்திருக்கும், ரெண்டு பேரும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி அதை கதை எழுதியிருப்பா. இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் அவர் டெம்ட் ஆரம்பிச்சிருவார். அந்த கதையை படித்து படித்து ஆள் அவருக்கு ஒரு மேஷெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். கட் பண்ண அடுத்த நாள் வழக்கமாக கிளாஸ் போயிட்டுருக்கோம். எல்லா பொண்ணுங்களும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம மீன் கொடுத்துட்டுவார். ஹே என்ன மாதிரி கதை எழுதி வச்சிருக்க, இந்த மாதிரி கதை ஸ்கூலுக்கு செட் ஆகுது, இப்போலாம் கதை எழுதக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீனுக்கு வரும். சார் நான் உங்களோட பர்மிஷன் கிட்ட தான் நாவல் எழுதுனே, ஹென்ரி மில்லரோட நாவல் எல்லாம் இதே மாதிரி தானே இருக்கும், அதே மாதிரி தான் கதை எழுதுன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் லவ்லாம் கிடையாது, அன்றைக்கி எது இன்ஃபெக்ஷன்லாம் இங்கே வந்துட்டேன், கிஸ்ஸும் கொடுத்துட்டேன், பட் அதுக்காக எதுவும் நடக்கலையே, எதுக்கு இந்த மாதிரி எழுதுன்னு கேட்டால், சார் எனக்கு உண்மையாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களோட இருக்குன்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு குழந்தை வருது. இங்கே பாரு இந்த மாதிரி வெளியாட்டி சொல்லிட்டு இருக்காதே, மரியாதை இங்கேருந்து போ, நீ எழுதுன கதை இருக்குது பார்த்தியா ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த மாதிரி கதை எழுத வேண்டாதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் திட்டு வரா. இதை பார்த்து செம்ம கடுப்பாயிருவா. சார் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், பட் கதை முடிச்சுட்டாதீங்க, நான் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்னு சொல்கிறப்ப நீ என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ, மரியாதை இங்கேருந்து போன்னு நம்ம மீனில் கோவப்படுவார். ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கு, இது மட்டும் வெளியே தெரிஞ்சால் இவர் வேலை போகிறது நிறைய விஷயம் நடக்கும், அதனால் ஒரு மேட்டை அனுப்புன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கோவம் பேசியிருப்பார். பட் இதுவே நம்ம மீன் செம்ம கடுப்பாயிரும். அழுதுட்டு அந்த கிளாஸில் வெளியே வருவா. ஆனால் இவளுக்கு எப்படியாவது அவள் பழி வாங்கணும் என்ன இருக்கும். ஆனால் என்ன பண்ணியிருப்பானா, அவள் எழுதிருப்பாள் அந்த கதை, அதை எடுத்து பிரின்சிபல் ரூமில் போட்டுருவா. அது பார்க்க ஒரு போஸ்ட் பஸ் மாதிரி இருக்கும். நாளைக்கு இன்கேஸ் அதை பிரின்சிபல் பார்த்தாங்கன்னா இவங்க ரெண்டு நடுவில் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு போயிடும். அந்த சார் கூட திட்டுவாங்க, அவர் வேலை கூட அனுப்புவாங்க. அவர் இங்கேருந்து போட்டுங்கிற ஒரு கோவத்தில் அந்த கதையை விட தூக்கி போட்டுருவா. தன் வீட்டுக்கு வந்து சமையல் குடிச்சிருவா. வின்னிக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. ஏ நீ சொன்னங்க இருக்காது சாரோட பழக ஆரம்பித்தேன், அவர் எங்கே நல்லா தான் பழகிட்டு இருந்தார், பட் இப்போ பார்த்தா நான் அவனை லவ் பண்ணல, என்னோட போன் திட்டிட்டு இருக்காரு, எனக்கு அதை பார்த்து செம்ம கடுப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அழுதுகிட்டே இருப்பா. இதை பார்த்து வின்னி ஆள் சொல்லிட்டு இருப்பா. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவருக்கு லைட்டாக பயம் ஆரம்பிச்சிடும். வேறு வழி இல்லாமல் ஒய்ஃபோட எல்லா ஒன்றுமே சொல்லிடுவார். ஹே நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன், நான் இந்த மாதிரி எப்போவுமே கைராங்கிற ஒரு பொண்ணை போய் சொல்லிட்டு இருப்பேன்ல, அவர் ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு தான், பட் அவள் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தா, நானும் சேர்ந்து போயிருந்தேன், பட் ஒரு இன்ஃபெக்ஷனில் அந்த பொண்ணு கிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இதுவே பயமாக இருக்குது, நாளைக்கே பிரச்சனை வருமா கேட்குறப்ப இதை பார்த்து ஒய்ஃபு குழந்தை வருது. யோ நீ உண்மையாக ஆம்பளை தானா, உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாதா, எனக்கு என்ன செய்வேன்னு தெரியாது, எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் ஒரு இஷ்யூவாக மாறக்கூடாது, அப்படி இன்கேஸ் அது ஆச்சுன்னா நான் டிவோர்ஸ் கொடுத்து போயிட்டே இருப்பேன், புரிதான்னு சொல்கிறப்ப இதை பார்க்க நம்ம மீக்கு என்ன செய்ய தெரில. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வின்னோட உட்காந்துருப்பாளா. வின்னி நம்ம ஹீரோனோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் ஆய நேரத்தில் அந்த போஸுங்க சார் இருக்கார்ல, அவருக்கு சாட் பண்ணிகிட்டு இருப்பா. இது நம்ம மீன் பாப்பா. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன்கள் வரும். பார்த்தா பிரின்சிபல் தான் ஃபோன் பண்ணுவாங்க. நாளைக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும், ஸ்கூல் முடிஞ்சு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட மெசேஜ் வந்திருக்கும். இதை பார்த்து ஒரு பயம் ஆரம்பிச்சிருச்சு. போச்சுரா அந்த பொண்ணு போட்டு விட்ட போலயே, நம்ம கெரியர் முடிய போதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடியாக பயந்துட்டு இருப்பாரு. கட் பண்ணால் அடுத்த நாள் கால் ஆயிரும். இவர் வழக்கமாக கிளாஸ் போவார். பார்த்தா கிளாஸுக்கு நம்ம ஹீரோ வந்துருக்க மாட்டா. கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் சார் வின்னியை மட்டும் கூடுவார். ஹே வின்னி உன் கூட எப்பவுமே கைரோ இருப்பா, அவள் எங்கே போனா, அவளால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறப்ப சார்
சாரி சார், நானே காலையிலேருந்து அவளை பார்க்கல, அவள் எங்கே பொண்ணு தெரியலன்னு சொல்கிறப்ப ஆள் ரொம்ப கோவமாக இருப்பாரா, இதை பார்க்குற வின்னிக்கும் ஒன்றும் புரியாது, அவளும் சரி அங்கே கிளம்பி போயிடுவா. அதுக்கடுத்து பிரின்சிபல் ரூமில் 2 பேரும் கூப்பிட்டுப்பாங்க. பட் 2 பேரும் ஒன்றா கூப்பிட்டு மாட்டாங்க, தனித்தனியாக கூப்பிட்டுப்பாங்க. 2 பேர்கிட்ட பிரின்சிபல் தனித்தனி விசாரிப்பாங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்பாங்க. நம்ம இன்னும் அவள் பெர்ஸ்பெக்டிவில் கதை சொல்லுவா, அவளுக்கு எதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கோ அந்த மாதிரி கதை சொல்லுவா. இது இந்த பிரின்சிபல் கேட்டு முடிச்சுடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ கூடுவாங்க. அவர்கிட்ட கேட்குறப்ப, இங்கே பாருங்கள் மேடம், அன்றைக்கி ஏதோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நான் அந்த பொண்ணை பார்த்தேன், பட் நான் அந்த பொண்ணை தொடக்கூட இல்லை, அவள் ஃபோனை பேக்கில் விழுந்துருச்சு, திருப்பி கொடுக்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன், ஃபோனை கொடுத்து நான் பாட்டு அங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என் மேலே காதல் இருந்துச்சு போல், என்னை பார்த்து பேசினா, நான் அது முடியாதுன்னு சொன்னேன், என்னை மாற்றுறதுக்காக இந்த மாதிரி கதை எழுதி போட்டிருக்கேன் மேடம், எனக்கு இதுக்கு சம்மந்தம் சொல்கிறப்ப இது இந்த பிரின்சிபல் நம்ப மாட்டாங்க. சரி சார், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு எஸ்ஸான ஒன்று மட்டும் சொல்லணும். அந்த பொண்ணு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டால, அப்போ அந்த பொண்ணு வீட்டில் அப்பா அம்மா இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. இது கேட்க நம்ம வீட்டுக்கு என்ன சொல்ல தெரில. வேறு வழி இல்லாமல், ஆமாம் மேடம், அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த வீட்டில் இல்லைங்கிற விஷயம் நல்லாவே தெரியும், அவள் தனியாக இருக்க தெரிஞ்சு தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன்னு சொல்லுவார். இது கேட்ட அந்த பிரின்சிபலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி சார், இப்போதைக்கு இந்த அலகேஷனில் எனக்கு எது உண்மை எது போயின்னு தெரில, பட் ஒரு பிரின்சிபலை நான் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாகணும். 3 வாரங்கள் நீங்கள் காலேஜ் வர தேவையில்ல, உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து உனக்கு கஷ்டமாயிரும். எதுவுமே பேசாமல் அமௌண்ட் அங்கே வெளியே வந்துடுவான். இதை பற்றி அவன் ஃப்ரெண்டு சொல்லுவானா, இதை பார்த்து அவனுக்கு கடுப்பாயிரும். டே, நான் அப்போயே நினச்சிண்டா அந்த பொண்ணு பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு, இங்கே பாரு, நானும் நிறைய பொண்ணுகிட்ட பேசுவேன், பட் அதுக்குன்னு ஒரு லைன் வச்சுக்குவேன், அந்த லைனை தாண்டி நான் போக மாட்டேன், அப்போனா நமக்கு சேஃபு அவங்களுக்கு சேஃபு, புரியுதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம கடுப்பு தான் வருது. ஏன்னா அவனும் யோக்கியம் கிடையாது, பட் அவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு லைட்டாக கடுப்பாக இருக்கும். எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்பாரு. தென் நைட் டைம் வீட்டுக்கு போவார். பார்த்தா அவங்க ஒய்ஃபுக்கு எல்லா விஷயம் தெரிய வந்திருக்கும். இதை பார்த்து அவங்க கொலாண்ட இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் சமையல் வந்துருக்கும். ஒரு கட்டத்து மேலே அவங்களுக்கும் வந்துடும். இங்கே பாரு, நான் இதுக்கடுத்து அவங்களுக்கு இருக்க விரும்பல, நீ எங்கேயாவது போ, நான் டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லி 2 சண்டை போட்டுருப்பாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோட பர்சனல் வாழ்க்கையே சுக்கு சுக்குன்னு நொறுங்கி போச்சு. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவள் வீட்டில் உட்காந்து நோட்டில் எதுவும் எழுதிட்டு இருப்பா. கரெக்டாக வின்னி அங்கே வந்துருப்பா. வின்னிக்கு நடந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோனை பார்த்து, ஹே கேரா, உனக்கு என்னாச்சு, எதுக்கு நீ தேவையில்லாம் மில்லர் சாரை மாட்டி விட்ட, பாரு அவர் வாழ்க்கை நாசமாக போச்சு, நீ பண்ணது தப்புன்னு சொல்கிறப்ப எதிரி தப்பு, நீ தானே சொன்ன என் வாழ்க்கையில் போன கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு இதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தோணுச்சு, இதை வச்சு ஒரு காதல் தான் ஆசைப்பட்டேன், பட் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த காதல் அவர்கிட்ட சொன்னால் அவர் அக்செப்ட் பண்ணல, எனக்கு அதை பார்த்து ரொம்ப கோவமாயிருச்சு, அவர் பழுவங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், இப்போ அதை ஒரு கதையாக எழுதிட்டேன், இதை அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப போகிறேன், கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும், எனக்கு காலேஜ் சேர்த்துக்கோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இன்னைக்கு கோந்த வருது, ஏண்டி போய் ஒரு அட்மிஷனுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, அந்த சாரோட வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு தெரியுமா, அவர் ஜாப்லேருந்து ஒய்ஃப் வரைக்கும் பிரிஞ்சு போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்கிறப்ப அவளாம் கண்டுக்க மாட்டா, பட் வின்னி கோந்த வருது. சரி, நாளைக்கு காலை நானே பிரின்சிபலை பார்த்து பேச போகிறேன், உண்மையாக என்ன நடந்துச்சோ அது பிரின்சிபல் கூட சொல்ல போகிறேன், உனக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோன் கோந்த வருது. ஏ வின்னி, உன்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நீ அந்த போர்ஸுங்கிற சாரை டைம் பாஸ்க்காக சேட் பண்ணிட்டு இருந்தீங்களே, அந்த சேட் ஃபுல்லாக என்கிட்ட இருக்குது, இன்கேஸ் நீ என்னை பற்றி பிரின்சிபல் கூட சொன்னீங்கன்னா நான் சேட் லீக் பண்ணிடுவேன், எப்படி மில்லர் சாருக்கு வேலை போச்சோ அதே மாதிரி தான் போரி சார் வாழிட்டு போகிற மாதிரி இருக்கும். என்ன இது நான் பண்ணுவான்னு கேட்குறப்ப இதை பார்த்து வின்னி கொலகாண்டாயிருது, நீ இல்லை மனுஷே கிடையாது, நீ ஒரு மிருகம் திட்டிட்டு அவள் பாட்டாங்க கிளம்பி போயிடுவா, பட் நம்ம எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பா. தென் அதுக்கடுத்து அவள் எழுதின கதையை அவளே படித்து காட்டுவா. பார்த்தா இது ஃபுல்லாக இமேஜினேஷன் கதை மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இவளுக்கு உண்மையாகவே நம்ம ஹீரோட மில்லர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், அவளோட வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பா, பட் அன்றைக்கி அவர் பேசின வார்த்தை ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு கோவத்தில் எடுத்த முடிவு சரிதானா, நம்ம பண்ண ஒரு பெரிய தப்பு, சாருக்கிட்ட அப்படியே மன்னிப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கதை எழுதியிருப்பா. அந்த கதையை வாட்ச் காட்டுறதோட அப்படி விஷயம் காமிப்பாங்க. கடைசியில் மீன் அழுதுட்டு சாரை பார்த்து பேச போகிறா. இதோட மில்லர்ஸ் கேர்ளுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.